الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1444 ஜமாதுல் அவ்வல் மாதம் 8ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் அப்துல் பாரி அஸ் சுபைத்தி அவர்கள் நபி ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய கதையின் மூலமாக கிடைக்கக்கூடிய படிப்பினையும் உபதேசமும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வை அஞ்சுகிற முறைப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக. அன்பார்ந்தவர்களே, அல் குர்ஆனிலே எத்தனையோ பல கதைகளையும் வரலாறுகளையும் நாம் பார்க்கிறோம். அவைகளிலே பல படிப்பினைகளும் உபதேசங்களும் அமைந்திருக்கின்றன. அந்த வகையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித இனத்தின் முதல் படைப்பாகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களது மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய வரலாறையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறியிருப்பதை நாம் காண்கிறோம். இந்த ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கதையை நாம் பார்ப்போமானால், வரலாறை நாம் படிப்போமானால், அங்கே ஆரம்பத்திலிருந்தே ஷைத்தானுடைய போராட்டம் அங்கே உருவெடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ஷைத்தானுடைய போராட்டமானது காலாகாலம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும். இந்த ஆதமுடைய சந்ததியினர் உலகத்திலே வாழும் வரும் வரை இந்த ஷைத்தானுடைய போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அதன் எதிரிதான் இப்லீஸ் எனும் ஷைத்தானாக இருக்கிறான். இந்த யுக முடிவு நாள் வரும் வரை ஷைத்தானுடைய இந்த பித்தலாட்டங்கள், தொந்தரவுகள், சச்சரவுகள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த வரலாற்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே பல இடங்களில் கூறியிருப்பதை நாம் காண்கிறோம். அந்த வகையிலே இந்த வரலாறு எதற்காக கூறப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் உற்று நோக்குவோமானால், இதனூடாக பெரிய பல நோக்கங்களையும் பல பிரமாண்டமான படிப்பினைகளையும் கொண்டதாக இந்த கதை வரலாறு இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் வயா ஆதம் உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னah ஃபகுலா மின் ஹைஸு ஷி'துமா ولا تقربا هذه الشجرة فتكونا من الظالمين فوسوس لهما الشيطان ليبدي لهما ما وري عنهما من سوآتهما وقال ما نهاكما ربكما عن هذه الشجرة إلا أن تكونا ملكين أو تكونا من الخالدين وقاسمهما إني لكما لمن الناصحين فدلاهما بغرور فلما ذاقا الشجرة بدت لهما سوآتهما واتفقا يخصفان عليهما من ورق الجنة وناداهما ربهما ألم أنهكما عن تلكما الشجرة وأقل لكما إن الشيطان لكما عدو مبين قال ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. சூரத்துல் அராஃப் 19வது வசனம் முதல் 23வது வசனம் வரும் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வரலாறை கதையை கூறுவதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களது மனைவியையும் சுவர்க்கத்திலே வசிக்குமாறு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னah, ஆதமே, நீயும் உனது மனைவியும் சுவர்க்கத்திலே குடியிருப்பீர்களாக என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் கட்டளையிடுவதை இவ்வாறு கூறுகிறான். காரணம், ஆதம் நபி முதலாவது படைப்பினம். அவர்களுடைய மகிமையை கருதி
அந்தஸ்து கருதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்திலே அவர்களை குடும்பத்துடன் இருக்குமாறு கட்டளையிடுகிறான். அன்பார்ந்தவர்களே, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிகிறார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று நடக்கிறார்களோ, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சங்கையானவர்களாகவும் அவர்களது உள்ளத்திலே அமைதி நிரம்பியதாகவும் அவர்களது ஆத்மா அமைதி அடைந்த சாந்தமானதாகவும் அவர்களது வாழ்வு நறுமணமிக்கதாகவும் அமையும் என்பதை இதனூடாக நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, அதே நேரத்திலே யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணித்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நெருக்கடியான சங்கடமான வாழ்வுதான் கிடைக்கும் என்பதை இதனூடாக நாம் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்திலே அவர்களை குடியமர்த்தி விட்டு கூறுகிறான், ஃபகுலா மின் ஹைது ஷிஅதுமா, நீங்கள் நாடியவாறு விரும்பியவாறு உண்ணுங்கள், புசியுங்கள் என்று, அதாவது புசியுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகிறான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அடியார்களுக்கு படைப்பினங்களுக்கு பொதுவாக நல்லவைகளை எல்லாம் அனுமதி அளித்திருக்கின்றான், அவர்களுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளலாம். அதே போன்று குடிபானங்கள், உண்ணக்கூடிய உணவு வகைகளை எல்லாம் அல்லாஹ் விசாலமாக்கி வைத்திருக்கிறான். அத்துடன் ஹலாலான விடயங்களை நாம் பார்ப்போமானால், அனுமதிக்கப்பட்ட விடயங்களை பார்ப்போமானால் ஏராளமான வரையறையற்ற அளவு கடந்த ஹலாலான விடயங்களை எல்லாம் அல்லாஹ் விரிவாக்கி வைத்திருக்கிறான். அதே நேரத்திலே அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய ஹராமாக்கி இருக்கக்கூடிய விடயங்களை பார்ப்போமானால் அது மிகவும் சொற்பமானதாக விரல் விட்டெண்ணக்கூடிய ஓரிரண்டாகத்தான் இருக்கும். இருந்தாலும் இவ்வாறு விசாலமான ஹலாலான அனுமதிக்கப்பட்டவைகளை கொடுத்தாலும் கூட அந்த அம்மாரத்து சூ, அதாவது கெட்ட விடயங்களை நாடக்கூடிய அந்த ஆத்மா அவைகளை எல்லை கடந்து அனுமதிக்கப்பட்டவைகளை விட்டுவிட்டு தடுக்கப்பட்டவைகளிலே அனுபவிப்பதற்கு எல்லை முறுவதை நாம் பார்க்கிறோம். அனுமதிக்கப்பட்டவைகளை எல்லாம் விட்டுவிட்டு அந்த ஆத்மா தடுக்கப்பட்டவைகளை அனுபவிப்பதற்கு முற்படுவதை பார்க்கிறோம். எல்லை கடந்து பாதுகாப்பரன்களை எல்லாம் உடைத்தெறிந்து இவ்வாறு அவர்கள் எல்லை முறுவதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்திலே ஷைத்தானை பொறுத்தவரையிலே விசாலமாக அனுமதிக்கப்பட்ட விடயங்கள் எல்லாம் இருக்க தடுக்கப்பட்ட அந்த குறுகிய விடயங்களிலே இந்த அல்லாஹ்வுடைய அடியார்கள் ஈடுபட வேண்டும், அதனை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளும் அவனுடைய பித்தலாட்டங்களும் தொடர்ந்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். எந்த அளவுக்கென்றால் அந்த தடுக்கப்பட்டவைகளை அல்லாஹ்வுடைய அடியார்கள் அனுபவிக்கும் வரும் வரை ஷைத்தான் அவர்களை பின்தொடர்ந்து கொண்டே இருப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்திலே குடியமர்த்தாட்டி விரும்பியதை உண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு கூறுகிறான், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, ஒரு மரத்தை காட்டி அந்த மரத்தின் பக்கம் நீங்கள் இருவரும் நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் தடை விதிக்கிறான். சுவர்க்கத்திலே குடியமர்த்தி விரும்பியதை உண்ணுங்கள் என்று கூறிவிட்டு ஒரு மரத்தை குறிப்பிட்டு அந்த மரத்தை நீங்கள் நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். காரணம், அந்த மரத்தை நெருங்கிவிட்டால் அதிலே இருக்கக்கூடிய பழங்களை உண்டு விடுவார்கள், இதனூடாக தடுக்கப்பட்ட விடயம் நடந்துவிடும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரத்தையே நெருங்க வேண்டாம் என்று தடை விதித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஷைத்தானை பொறுத்தவரையிலே அவன் தொடராக பல சூழ்ச்சிகளை செய்து தந்திரோபாயங்களை செய்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது மனைவிக்கு அவர்கள் தேவையற்ற உபதேசங்களை செய்கிறான். அவன் சத்தியமிட்டு கூறுகிறான். எந்த அளவுக்கென்றால் அந்த மரத்தை நெருங்கி மரத்திலே உள்ள பழத்தை உண்ண வைக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளை வைத்துக் கொண்டு ஷைத்தான் பல வகையான பித்தலாட்டங்களையும் சூழ்ச்சிகளையும் இவ்விருவருக்கும் சொல்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நேரத்திலேதான் உண்மையான பாதுகாப்பு எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, மரத்தை நெருங்க வேண்டாம், பழத்தை உண்ண வேண்டாம் என்று கூறவில்லை, மரத்தையே நெருங்க வேண்டாம் என்று அந்த பாவம் நிகழ்வதற்கு முன்னால் அந்த தடையை ஏற்படுத்தி இருப்பதை அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, காரணம் ஒவ்வொருவரும் தனது ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அவர்களுடைய ஒழுக்க விளம்பியங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், சமுதாய பாதுகாப்பு ஏற்பட வேண்டும், அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதோடு
அல்லாஹ் தடை விதித்தவைகளை எல்லை மீறக்கூடாது என்பதற்கு ஒரு பயிற்சி கொடுப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மரத்தின் பக்கமே நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் தடை விதித்திருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, உலகத்திலே நாம் இணை வைப்பிலே விழுந்தவர்களை நாம் பார்ப்போமானால் இவர்கள் எல்லாம் இணை வைப்பிலே விழுவதற்கு முன்னால் அது சம்பந்தமான அதற்கு உதவி புரியக்கூடிய அந்த தடை செய்யப்பட்ட விடயங்களிலே சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டதன் காரணமாகத்தான் அந்த இணை வைத்திலே அவர்கள் விழுந்து விட்டார்கள். அதே போன்று இஸ்லாத்திலே இல்லாத நூதன செயல்களிலே விழுந்தவர்களை பார்ப்போமானால் அவர்கள் எல்லாம் அந்த புதிய விடயங்களை கூறக்கூடியவர்களுடன் சர்வ சாதாரணமாக அமர்ந்திருந்து அவர்களுடன் கதைத்து அவர்களுடைய புத்தகங்களை சர்வசாதாரணமாக வாசித்ததன் காரணமாக பொடுபோக்காக இருந்ததன் காரணமாக நூதன செயல்களை செய்வதற்கு அவர்கள் முற்பட்டு விட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, பெரும் பாவங்களிலே விழுந்தவர்கள் எல்லாம் அவர்களை நாம் நூலாய்வு செய்து பார்ப்போமானால் இவர்கள் எல்லாம் சிறிய சிறிய பாவங்களை செய்து அதிலே தொடராக இருந்து அவர்கள் பெரும் பாவங்களை விழுவதற்கு இந்த சிறு பாவங்கள் செய்கின்ற போது அவர்கள் பொடுபோக்காக இருந்த தான் தோன்றித்தனமாக இருந்த அற்பமாக கருதிய விடயங்கள் எல்லாம் அவர்களை பெரும் பாவங்களை விழித்தாட்டி விட்டது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறான பாவங்களிலே விழுவதற்கெல்லாம் நாம் நவீன காலத்திலே தொலைத்தொடர்பு சாதனங்கள், அதாவது எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் எல்லாம் நாம் பார்ப்போமானால் இவைகள் எல்லாம் சமுதாயத்தினர்களுடைய மக்களுடைய பண்பாடுகளையும் அவருடைய ஒழுக்க விழுமியங்களையும் அவர்கள் கௌரவமானவர்களாக இருந்தாலும் கௌரவமற்றவர்களாக இருந்தாலும் அவர்களை அகௌரவப்படுத்துவதற்காக அவர்களை படு பாதாளத்திலே தள்ளுவதற்காக இந்த நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் உதவியாக இருப்பதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கென்றால் இந்த தொடர்பு சாதனங்களை மதிமயங்கியதன் ஊடாக அவர்கள் பாதுகாப்பு அரண்களை எல்லாம் எல்லை கடந்து அதிலே மோகமாக மதிமயங்கி அவர்கள் தொழுகைகளை விடக்கூடியவர்களாக, பண்பாடுகளை இழக்கக்கூடியவர்களாக, பொன்னான நேரங்களை எல்லாம் பாழாக்கக்கூடிய அளவுக்கு இந்த தொடர்பு சாதனங்கள் உதவியாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு இவைகளை மதிமயங்கியதன் காரணமாக வழிபாடுகளை விட்டுவிட்டு பாவத்திலே ஈடுபடக்கூடியவர்களாகவும் அல்லாஹுடைய அன்பை பெற்றுக் கொண்டவர்கள் அவைகளை விட்டு தனிமையிலே தத்தளிக்கக்கூடியவர்களாகவும் ஹராமாக்கப்பட்ட தடுக்கப்பட்ட விடயங்களில் எல்லை மீறி சுதந்திரம் என்ற போர்வையிலே அவைகளை அனுபவிக்க முற்படுவதற்கு இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் உதவியாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இவைகள் எல்லாம் உண்மையிலே ஒரு அடியான் படைத்தவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற அந்த அடிமைத்துவத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய அந்த ஷைத்தானுடைய வழிவகையிலே மாட்டி அவர்களுக்கு ஷைத்தானுக்கு வழிபடக்கூடிய முறையிலே தனிமையிலும் கூட்டத்திலும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த முராக்கபாவை இல்லாமல் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள், இந்த டெக்னாலஜிகள் எல்லாம் அவர்களுக்கு பாவத்தின் பக்கம் வழிகாட்டக்கூடியதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே இவைகளிலிருந்து எவ்வாறு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிவகைகளை அல்லாஹ் நமக்கு கற்றுத் தந்திருப்பதை காரணம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தடுக்கப்பட்ட கனியை அல்ல மரத்தையே நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் முன்கூட்டியே பாவம் நிகழ்வதற்கு முன்னால் உள்ள வழிவகைகளை தடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, யாரெல்லாம் இவ்வாறு அல்லாஹ் தடுத்தவைகளை எல்லை மீறி போகிறார்களோ அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டவர்களாக கருதப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு ஆத்மாவும் ஹராமாக்கப்பட்ட, அதாவது மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டவர்களாகத்தான் கருதப்படுவார்கள். இவ்வாறாக எல்லை மீறி அவர்கள் உணவிலும் குடிபானங்களிலும் ஆடையிலும் தடுக்கப்பட்டவைகளை பயன்படுத்தக்கூடியவர்களாக, அதே போன்று பெற்றோர்களுடைய உரிமை விடயத்தில், உறவினர்களுடைய உரிமை விடயத்தில், அதே போன்று கொடுக்கல் வாங்கல் விடயங்களிலே வட்டி, சதிமோசம், கலப்படம் இவைகள் எல்லாம் சர்வ சாதாரணமாக இருப்பதற்கு அவர்கள் தடுக்கப்பட்டவைகள் ஆரம்பத்தை தவிர்ந்து கொள்ளாததன் காரணமாக இறுதியிலே இப்பேற்பட்ட பெரும் பாவங்களை விழுவதற்கு இந்த ஆரம்ப கட்ட பொடுபோக்கான தன்மைகள், சோம்பேறித்தனமாக இருந்தவைகள் எல்லாம் ஒரு காரணமாக அமைந்துவிடும். எனவே இவ்வாறான விடயங்கள் வரும்போது ஆரம்பத்திலே முளையிலே கிள்ளி எறிவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல் குர்ஆன் கூறுகிறது, சுவர்க்கத்திலே ஆதம் நபியை மனைவியும் குடியிருத்தாட்டி விரும்பியதை உண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த மரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்ற போது ஷைத்தான்
இருவரையும் அங்கே சூழ்ச்சி செய்கிறான். அவர்களுக்கு அவர்களுடைய உள்ளத்திலே பல தேவையற்ற அதாவது ஊசலாட்டங்களை எல்லாம் ஏற்படுத்துகிறான். இந்த அல் ஹன்னாஸ் என்னக்கூடிய இந்த ஷைத்தானை பொறுத்தவரையிலே ஆதமுடைய மனிதர்களுடைய ஒவ்வொரு விடயத்திலும் அவர்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அவன் இயற்கையிலே கெடுதி செய்வதற்காக உருவாக்கப்பட்டவன். அவனுடைய அந்த அதாவது அடியார்களுக்கு எதிரான அந்த எதிர் தன்மை என்பது, கேவலமான தன்மை என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொருவரையும் கண்காணித்துக் கொண்டிருப்பான். யாரை எந்த நேரத்திலே எவ்வாறு வழிகெடுக்கலாம் என்பதற்கான சூழ்ச்சிகளை அவன் தேடிக் கொண்டிருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, வழிகேடுகளை எல்லாம் அழகானதாக சித்தரித்து காட்டுவான். பாவங்களை எல்லாம் இது அற்பமானது, சாதாரணமானதாக அவன் காண்பிப்பான். எந்த அளவுக்கு என்றால், ஆண் பெண் ஹராமான முறையிலே தொடர்பாடல்களை எல்லாம் மிகவும் அழகானதாக காட்டுவான். இது அற்பமானது, மனித இனத்திலே சர்வசாதாரணமானது என்பதெல்லாம் அவனுக்கு இவ்வாறு மக்களுக்கு அதாவது இலகுபடுத்தி இலேசாக்கி காட்டக்கூடியவனாக இருக்கான். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று அல்லாஹ்விடத்திலே பிரமாண்டமான பாவங்களை எல்லாம், வெறுக்கத்தக்கவைகளை எல்லாம் மனிதர்களுடைய படைப்பினங்களுடைய பார்வையிலே ஒரு அற்பமானதாக, இது சாதாரணமானதான என்று அவர்களுக்கு காட்சிப்படுத்துவான். அது மாத்திரமல்ல, அகீதாவிலே உறுதியாக நம்ப வேண்டிய விடயங்களே சந்தேகத்தை ஏற்படுத்துவான். முஸ்லிம்களுக்கு மத்தியிலே தொல்லை தரக்கூடிய விடயங்களை எல்லாம் ஏற்படுத்துவான். பலவீனமான விடயங்களை எல்லாம் தேடி எப்போது யாரை வேட்டையாடலாம் என்று சூழ்ச்சி செய்து கொண்டிருப்பான். எந்த அளவுக்கு என்றால், ஒவ்வொருவரையும் அவரவர்களுடைய நிலைமைக்கு ஏற்ப அவர்களை மயக்குவதற்கான வழிமுறைகளை எல்லாம் தேடுவதிலே அயராது ஷைத்தான் முயற்சித்துக் கொண்டே இருப்பான். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு முயற்சித்ததன் காரணமாகத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களது மனைவியையும் சூழ்ச்சி செய்து இறுதியிலே அவ்விருவருடைய மறைக்கப்பட்ட பகுதிகளை வெளிப்படுத்துவதற்காக ஷைத்தான் இந்த சூழ்ச்சிகளை செய்து கொண்டே இருந்தான். இந்த நிகழ்வு நடந்ததற்கு பின்னால், இந்த பாவம் நிகழ்ந்ததற்கு பின்னால் அவர்கள் எவ்வாறான துன்பங்களை அனுபவித்தார்கள் என்பதை குர்ஆன் கூறிக்கொண்டே இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, பாவம் என்பது ஒரு அடியானுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலே உள்ள ஒரு திரையாக இருக்கிறது. பாவம் நிகழ்ந்து விடும் போது அந்த திரை அந்த திரை அகற்றப்பட்டு அவைகள் அம்பலத்துக்கு வந்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த மரத்தை நெருங்கி கனியை உன்றதன் காரணமாக அவர்களுடைய மறைக்கப்பட்ட பகுதி வெளியாகிவிட்டது என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, பாவத்தின் வழிகேட்டின் முதல் படி இதுவாக இருக்கிறது. ஷைத்தான் சாதாரணமாக அற்பமாக காட்டி விடுவான். இவ்வாறான முதலாவது இந்த பாவம் முதல் படி என்பது அதற்கு பின்னால் ஹராமாக்கப்பட்ட தடுக்கப்பட்ட பார்வையை இலகுபடுத்துகிறது. அதற்கு பின்னால் விபச்சாரங்கள், பண்பாட்டு ரீதியான ஒழுக்க விழுமியங்களாம் பாழாக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஷைத்தானை பொறுத்தவரையிலே இவன் சமகாலத்திலே நாம் நவீன இந்த காலத்திலே ஷைத்தான் எவ்வாறு மனிதர்களை வழிகெடுக்கின்றான் என்றால், அதாவது மறைக்கப்பட வேண்டிய பகுதிகளை திறந்திருப்பது என்பது ஒரு சமூக நாகரிகம், முற்போக்கு தன்மை கொண்டது என்ற ஒரு தோரணையை, ஒரு போக்கை உருவாக்கி இருப்பதை நாம் பார்க்கிறோம். மாறாக மறைக்கப்பட வேண்டிய விடயங்கள் மறைக்கப்பட்டு பக்குவமாக பத்தினித்தனத்துடன் இருக்கக்கூடிய விடயங்களை இது பின்னடைவு, பின்தங்கியவர்கள், அதாவது உலகத்திலே முன்னேற முடியாதவர்கள் என்று ஒரு ஏற்பாட்டை ஏற்படுத்தியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அதாவது மறைக்கப்பட வேண்டிய விடயங்கள் மறைத்திருப்பது ஒரு பின்னடைவு என்பதாகவும், இவைகளை திறந்திருப்பது, மறைக்கப்பட வேண்டியவைகளை திறந்திருப்பது ஒரு முற்போக்குடைய நாகரிகம் கொண்ட என்ற ஒரு அநாகரிகமான போக்கை நாம் சமகாலத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தானை பற்றி கூறும்போது கூறுகிறான், இன்ன ஷைத்தான, நிச்சயமாக ஷைத்தான் லக்கும் அதுவுன், உங்களுக்கு எதிரியாக இருக்கிறான், ஃபத்தஹிதூஹு அதுவா, அவனை நீங்கள் எதிரியாகவே எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த ஊசலாட்டங்களிலே குழப்பங்களில் மிகவும் ஆபத்தானது என்னவென்றால், ஆலோசனை என்ற போர்வையிலே, அறிவுரை என்ற போர்வையிலே மக்களை வழிகெடுப்பது என்பது மிகவும் ஆபத்தானதாக இருக்கிறது. அல் குர்ஆன் கூறுகிறது, வகாஸமஹுமா இன்னி லகுமா லமினன் நாஸிஹீன்,
ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது மனைவியிடத்திலே சென்று கூறுகிறான், உங்கள் இருவருக்கும் நான் சத்தியமிட்டு கூறுகிறேன், உங்களுக்கு நான் உபதேசம் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அவர்களை ஏமாத்துகிறான், சத்தியமிட்டு கூறுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மனைவியும் இவ்வாறு அல்லாஹ்வின் மீது பொய் சத்தியம் சொல்லக்கூடிய, பொய் சத்தியம் செய்யக்கூடிய ஒருவர் இருக்க மாட்டார் என்று எண்ணக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே இவர்களுக்கு சத்தியமிட்டு கூறுகிறான். அன்பார்ந்தவர்களே, சத்தியமிட்டு இவர்களை வழிகெடுப்பதற்கு அவனுடைய சூழ்ச்சிகள் தொடர்ந்த வண்ணமே இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், இவர்கள் ஆலோசனை என்ற ரீதியிலே, அறிவுரை என்ற ரீதியிலே இவர்கள் ஆலோசனை கூற முற்படுகிறார்கள். அதை விட இன்னும் முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், அதையும் விட ஆபத்தானதுதான் நண்பன் என்ற போர்வையிலே ஒருவரிடத்திலே நெருங்கி அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வது என்பதெல்லாம் மிகவும் ஆபத்தானதாக இருக்கிறது. அதே நேரத்திலே உன்னிடத்திலே அன்பு கொள்கிறேன், உன்னை நான் நேசிக்கிறேன் என்ற போர்வையிலே அவர்களை நெருங்கி சதிமோச வலையிலே மோசடிகள் செய்து அவர்களை வழிகெடுப்பது என்பது மிகவும் ஆபத்தானதாக இருக்கிறது. ஃபதல்லாஹுமா பிகுரூர், அவ்விருவரையும் அந்த ஷைத்தான் ஏமாற்றத்தின் பால் வழிகாட்டினான். அன்பார்ந்தவர்களே, அந்த ஷைத்தான் வார்த்தை ரீதியாக வார்த்தைகளை அலங்கரித்து அழகான வார்த்தைகளை கூறி கெட்டவைகளை அழகாக்கி அவர்களை வழிகெடுப்பதற்கு முயற்சித்துக் கொண்டே இருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, எந்த அளவுக்கு என்றால், இவர்கள் கௌரவமானவர்களாக இருக்கிறார்கள், இவர்கள் கீழ்த்தரமாக சீரழிய வேண்டும், படு பாதாளத்திலே விழ வேண்டும் என்பதற்காக ஷைத்தான் அவர்களை வழிகெடுப்பதற்காக தொடர்ந்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறான். இவ்வாறு சூழ்ச்சியிலே மாட்டிக்கொண்டவர்கள் அந்த மரத்தை நெருங்கி அந்த பழத்தை புசித்த போது பதத் லஹுமா சௌஆத்துஹுமா, அவர்களுடைய அந்தரங்க பகுதிகள் மறைக்கப்பட்ட பகுதியில் வெளிப்பட்டு விட்டன. அதன் காரணமாக அந்த சொர்க்கத்தில் உள்ள இலைகள் மூலமாக அவர்களுடைய அந்த மறைக்கப்பட வேண்டிய பகுதிகளை மறைத்தார்கள், மறைக்க முற்பட்டார்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, அந்த தடுக்கப்பட்ட செயல் நிகழ்ந்ததின் காரணமாக, அல்லாஹ்வுடைய கட்டளை மீறப்பட்டதின் காரணமாக அங்கே அவர்களுக்கு ஒரு சோதனை வருகிறது. அவர்கள் கௌரவமானவர்களாக இருந்தார்கள், உயர்ந்த இடத்திலே இருந்தார்கள், தடுக்கப்பட்டவை நிகழ்ந்ததின் காரணமாக இழிவு பாதைக்கு இட்டுச் செல்லப்படுகிறார்கள். கௌரவமாக இருந்தவர்கள் கேவலமான ஒரு நிலைக்கு மாற்றப்படுகிறார்கள். சந்தோஷமாக இருந்தவர்கள் தனிமையிலே சோதனைக்குட்படுத்தப்பட்டவர்களாக மாற்றப்படுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த வசனத்துக்கு விளக்கம் கூறுகின்ற போது, அதாவது ஔரத்தை திறப்பதென்பது, அதாவது தடுக்கப்பட்ட அதாவது மறைக்கப்பட வேண்டிய பகுதிகளை திறப்பது என்பது மிகவும் ஆபத்தான, மிகவும் கடுமையாக தவிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த சம்பவத்தை கூறிவிட்டு அவருக்கு தொடராக அல்லாஹ் கூறுகிறான், வனாதாஹுமா ரப்புஹுமா, அதாவது இந்த சுவர்க்கத்திலே அமரச் செய்து விரும்பியதை உண்ணுங்கள் என்று சொல்லி மரத்தை நெருங்க வேண்டாம் என்று தடை விதித்து ஷைத்தான் சூழ்ச்சி செய்து மரத்திலே நெருங்கி பழத்தை புசித்த போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வனாதாஹுமா ரப்புஹுமா, அவ்விருவரையும் அழைத்து அல்லாஹ் கூறுகிறான், அலம் அன்ஹகுமா அன் தில்குமா ஷஜரா, அந்த மரத்தை உங்கள் இருவரை விட்டு நான் தடுக்கவில்லையா, வ அகுல் லகுமா, உங்களுக்கு நான் கூறவில்லையா, இன்ன ஷைத்தான லகுமா அதுவும் முபீன், நிச்சயமாக ஷைத்தான் உங்கள் இருவருக்கும் பரம எதிரியாக இருக்கிறான் என்று கூறவில்லையா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அன்பார்ந்தவர்களே, எனவே இவ்வாறு தடுக்கப்பட்ட ஒரு விடயங்கள் நடந்து விட்டால், தடை செய்யப்பட்ட விடயங்கள் நடந்து விட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுமனே தண்டிப்பதில்லை, அவைகளை ஆரம்பத்திலே தெளிவுபடுத்தி இருக்கிறான். இவைகளை தெளிவுபடுத்தியதற்கு பின்னாலும் ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலே விழுந்து விட வேண்டாம், அவன் எதிரியாக இருக்கிறான், எப்போதும் சூழ்ச்சி செய்வான் என்பதை பற்றி அல்லாஹ் எச்சரிக்கை செய்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்கள் இது என்று தெளிவுபடுத்தி வெளிப்படையாக எச்சரிக்கை செய்து, அதாவது தடுக்கப்பட்டவைகளை எல்லாம் தெளிவுபடுத்தி கூறி ஷைத்தானுடைய வழிவகைகள் இதுதான், அதாவது பாழாக்கக்கூடிய வழிவகைகள் இதுதான், இவ்வாறெல்லாம் தெளிவான நிலைகளை எல்லாம் அல்லாஹ் கூறிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தான் உங்களுடைய எதிரி என்று கூறி இருக்கின்றான். எனவே ஷைத்தானுடைய வழியிலே மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்பதை பற்றி
அல்லாஹ் ஆரம்பம் முதலே தடுத்திருப்பதை நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, எனவே ஷைத்தானுடைய வழிவகைகளை நாம் விழுந்து விடாமல், அவனது ஏமாற்றத்துக்கு இரையாகி விடாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இதே இந்த சம்பவத்தினூடாக நாம் பெறக்கூடிய படிப்பினை என்னவென்றால், ஆதமுடைய சந்ததியினர்கள் யாராவது தவறுகள் நிகழ்ந்து விட்டால், ஏதாவது தடை செய்யப்பட்டவைகள் ஏற்பட்டு விட்டால், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கின்ற போது, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோருகின்ற போது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதன் அவனாகவே அவனுடைய அருள் வாயிலை மூடிக்கொண்டாலும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோருகின்ற போது அல்லாஹுடைய அருள் வாயில் திறந்து அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்பதை நமது முன்னோர்களான ஆதம் ஹவ்வா அந்த பெற்றோர்கள் மூலமாக படிப்பினை பெற வேண்டும். எனவே இந்த சம்பவத்தினூடாக நாம் படிப்பினை பெறக்கூடிய விடயம் என்னவென்றால், முதலாவதாக பாவம் நிகழ்ந்து விட்டால் பாவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாவம் ஒன்று நிகழ்ந்து விட்டது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு ஏற்றுக்கொள்கின்ற போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாவத்தை மன்னிப்பான். எனவே முதலாவதாக பாவம் நிகழ்ந்து விட்டது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அவசரமாக தௌபாவின் பக்கம் விரைந்து செல்ல வேண்டும். தவறை ஏற்றுக்கொண்டு அந்த தவறை அவனாக ஏற்றுக்கொண்டு அதற்கு பின்னால் அல்லாஹுக்கு முன்னால் மிகவும் மனமுருகி நிகழ்ந்த தவறை அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கூற வேண்டும். அவ்வாறு கூறுகின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாவத்தை மன்னிப்பதற்கும் அவர்களுக்கு விமோசனம் வழங்குவதற்கும் அல்லாஹ் காத்து கொண்டிருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறுதியிலே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோரினார்கள். அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டதாக கூறினார்கள். எனவே தவறை ஒப்புக்கொண்டார்கள். இதன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை மன்னித்தான் என்பதை நாம் அல் குர்ஆன் கூறக்கூடிய வரலாறுகளிலே பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எனவே யார் மார்க்கத்திலே தெளிவடைந்து உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் ஏற்படக்கூடிய அற்பமான பாவங்களை எல்லாம் மிகவும் பெரிசாக கருதி, பிரமாண்டமாக கருதி அவைகளிலிருந்து தவிர்ந்து கொள்வதற்கு முயற்சிப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிகழ்ந்த பாவத்தை பற்றி கூறி அவர்கள் பாவத்தை ஏற்றுக்கொண்டு தௌபா செய்து நேர்வழி பெற்றதை பற்றி அல் குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக கூறுகிறான். வஅஸா ஆதமு ரப்பஹு ஃபகவா சும்ம ஜ்தபாஹு ரப்புஹு ஃபதாப அலைஹி வஹதா. அதாவது பாவம் நிகழ்ந்ததற்கு பின்னால் அவர்கள் தௌபா செய்து நேர்வழி பெற்றதை அல் குர்ஆன் கூறிக்கொண்டே இருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த சம்பவத்தினூடாக நாம் பெறக்கூடிய படிப்பினை என்னவென்றால், தடுக்கப்பட்டவைகள், ஹராமாக்கப்பட்டவைகள், அவைகளை உணர்வது, அதாவது அவைகளில் ஈடுபடுவதற்கு, அவைகளை பயன்படுவதற்கு முற்படுவதற்கு முன்னால் அதற்கு முன்னால் உள்ளவைகளை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு பாவங்கள் நிகழ்ந்து விட்டால், பாவம் நிகழ்ந்து விட்டது என்பதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து அல்லாஹ்விடத்திலே மனமுருகி தௌபா செய்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலிருந்து அருளாளன், மன்னிக்க கூடியவன், அல்லாஹ்விடத்திலிருந்து பாவ மன்னிப்பு இருக்கின்றது என்பதை உணர்ந்து நமது பாவங்களை அல்லாஹ்விடத்திலே முன்வைத்து பாவ விமோசனம் பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன்.